சுயம்வரம் என்றும் சுயம்வரம். அக்கா, நான் ஒன்னு கேட்கவா? கீழ மாமாவோட கோவில்ல தாங்கினப்பவே விழுந்துட்டேன்னு சொல்றியா? ஸ்ரீ சுமாரு. பரவாயில்ல சொல்லுக்கா, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்கிட்ட மட்டும் சொல்லுக்கா. அன்னைக்கு ஹோட்டல்ல மாமா உன் கூட தனியா பேசிட்டு இருந்தார்ல, அப்ப அவர் உன்கிட்ட என்னக்கா பேசினாரு? நீதான் எனக்கு முடிவானதுக்கு அப்புறம் என் உயிர் போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். வாடா வாடா வாடா. டேய், நமக்குள்ள எதுக்குடா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வணக்கம்மா. வணக்கம்ண்ணா. வாங்க தம்பி, வாடா. வாங்க உட்காருங்க. அம்மா ஸ்ரீ, ஸ்ரீ அம்மாடி சந்தியா. வரேன்ப்பா, 5 minutes. அண்ணா, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. பொண்ணும் பையனும் ஏற்கனவே அறிமுகமாயிருந்தாலும் இந்த பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதனாலதான் உங்க ஃப்ரெண்டு வேணான்னு சொன்னாலும் அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, சம்பிரதாயம்னா சம்பிரதாயம் தான். ஓகே ஓகே, மாமா வந்துட்டாரா இல்லையான்னு போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் இங்க நீ வெக்கப்பட்டே இரு. போடி. டேய், முதல்ல நீ உட்காருடா. ஹாய் மாமா. ஹாய். பாத்தீங்களாமா, ஸ்ரீ அதுக்குள்ள மாமான்னு கூப்பிட்டுட்டா. உங்க அம்மா கிளம்புறதுக்கு முன்னாடியே என் மருமகளுக்கு பட்டு புடவை வாங்கணும்னு சொன்னாங்கல்ல. மாமா, அக்கா ரெடி ஆயிட்டு இருக்கா, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அம்மாடி ஸ்ரீ, அப்பா அக்காவை கூட்டிட்டு வாமா. சரிப்பா. சரி சொல்லு, சாயந்தரம் இந்த அம்மனை பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்க வரலாம்ல? அக்கா, ஆஹா, உன்னை இப்படி பார்க்கும்போது ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. கல்யாண் மாமா பார்த்தாருன்னா உடனே தூக்கிட்டு போயிடுவாரு. வெக்கப்பட்டது போதும், கீழே வா. வெக்கப்படுறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. வாக்கா. சந்தியா, உட்காருமா. அக்கா,
தேங்க்யூ. உட்காருமா. அண்ணி, எங்க அண்ணனை இப்பவே நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவரு இப்படி இருக்காரு அப்படி இருக்காருன்னு குற்றம்லாம் சொல்லக்கூடாது. இத பாருங்க மாமா, இந்த டைலாக் உங்களுக்கும் தான். அன்னைக்கு கோவில்ல பார்த்தது இந்த பொண்ணு தானே? நல்லா பார்த்து சொல்லுங்க மாமா. முகூர்த்தம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. கல்யாண், ஃபார்மாலிட்டிக்காகவாவது எல்லாரும் முன்னாடியும் சொல்லு, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணா, எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டே இருப்ப? பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு. பிடிச்சிருக்கு. ஏமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? நல்ல நேரம் தான், மணி கூட அடிச்சிருச்சு. அண்ணா தான் போன். அண்ணனா, ஸ்பீக்கர் ஆன் பண்ணு, எல்லாருமே பேசல. ஹாய் கல்யாண், பொண்ணு பார்க்க போயிட்டியா? போறது மட்டும் இல்லைன்னு பாத்துக்கிட்டே இருக்கோம். சின்ன அண்ணி அழகா இருக்காங்க. டேய் ஆதித்யா, நீ மட்டும் இங்க இல்லங்கிறதாண்டா குறை, மத்தபடி எல்லாமே ஹாப்பி. உன் தம்பி லக்கிடா. டாடி, அவ யாரு? அவ ஏன் தம்பி. ஆதித்யா, பொண்ணு பார்க்க வராத மாதிரி கல்யாணத்துக்கு மட்டும் நீ வராம இருந்துராத. கண்டிப்பா வரணும், சரியா? மம்மி, யூ டோன்ட் வரி. இந்த அண்ணன் இல்லாம தம்பிக்கு கல்யாணமா? நோ வே. நீங்க முகூர்த்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நான் கல்யாண மண்டபத்துக்கு நேரா வந்துடுறேன். ஓகே? சரிடா. சரி. கல்யாண், சொல்லுண்ணா. டேய், உன் வருங்கால வைஃபை பார்க்க தான் முடியல, அட்லீஸ்ட் குரலையாவது கேட்கலாமா? ஷூர். அப்பா சந்தியா, பேசுமா. சந்தியா, பேசு. பரவாயில்ல, பேசு. வணக்கங்க. வாவ், வணக்கம். தூய தமிழ்ல பேசுறீங்க. ஐ லைக் இட். சந்தியா, நைஸ் நேம். அதுக்கு மேல ஸ்வீட் வாய்ஸ். கீப் இட் அப். பொண்ணு பார்க்கும்போது நான் உன்னை பார்க்க வரலனாலும் கல்யாணத்தன்னைக்கு நான் உன்னை பார்க்கறேன், என் தம்பி பக்கத்துல. ஓகே? பாய் பாய் எவ்ரிபடி. பார்த்தல்ல, என் தம்பி பொண்ணு பார்க்க போயிருக்கான். அப்ப நான் உன்னை எப்ப பார்க்கறது? அண்ணே, என்ன எதுக்கு யோசிக்கணும்? உடனே ஐயரை பார்த்து நல்ல முகூர்த்த நாளா குறிச்சு கொடுக்க சொல்லுங்க. ஆ, சரி, நாங்க கிளம்புறோம் அண்ணா. நல்லதுங்க. நாங்க வரோம். போலாமா? வரோம்மா. வரேம்மா. சரி, வரேம்மா. என்னன்னா, பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்ல அண்ணி அழகா இருந்தாங்கல்ல? ஹே, சும்மா இரு. நான் உண்மை தானே சொன்னேன். இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயா பேசிக்கலாம். என்ஜாய். ஏய், நீயும் நானும் இல்ல, நீயும் என் வருங்கால அண்ணியும் சொன்ன.
அண்ணி நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க எப்பவோ வந்து தொலைச்சிட்டோம். நீங்க பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துட்டீங்கல்ல. எப்படி இருந்தது? பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருந்ததா இல்ல ரெண்டு பேரும் ஒப்பு தாம்பலமே மாத்திக்கிட்டீங்களா? அது இல்ல அண்ணி. எதுடி இல்ல? உன்னோட நாத்தனார் நானு, உன் புருஷனுக்கு தங்கச்சி நானு. நான் உயிரோட இருக்கும் போது இப்படி பண்றியா? இவ சின்ன வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாமனை தான் கட்டிக்குவே. மாமன் தான் என்னோட புருஷன்னு தினம் கனவு கண்டுகிட்டு இருக்கிற இந்த அப்பாவி பொண்ணு உங்க கண்ணு முன்னாடி இருக்கும்போது சொந்தக்கார பொண்ணு வேண்டான்னு வெளியில சம்பந்தம் பாப்பீங்களா? ஏன் நானும் என் பொண்ணு செத்து போயிட்டோம் நினைச்சீங்களா? புவனேஸ்வரி, என்ன பேச்சு பேசுற? ஏன்ன பேசக்கூடாது? வலிக்குதா உனக்கு? நெஞ்சில குத்துற மாதிரி இருக்குதா? சின்னதுல இருந்தே மனசுல நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணு வேண்டான்னுட்டு ஓம் புள்ளைக்கு வெளியில பொண்ணு பார்த்துட்டு வந்து நிக்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன் மனசு எப்படி வெடிச்சிருக்கும்? ஏன் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அத்த எதுக்கு வெளிய நின்னு பேசணும்? வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். நீ சும்மா வாய மூடுறீ. முட்டை வந்து கோழியை மிதிச்சுதுங்கிற மாதிரி நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் உங்க அம்மாவும் தானே. அண்ணி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா பாக்குறாங்க. உள்ள வாங்க அண்ணி. அடே எங்க அப்பா, உங்க மான காத்துல பறந்துருமோ? ஏன் பழசெல்லாம் மறந்து போச்சா என்ன உங்களுக்கு? வருஷத்துக்கு முன்னாடி எங்க அண்ணன் பண்ணிக்கிட்டு இருந்த வியாபாரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு இவ்வளவு வயித்துல சுமந்துக்கிட்டு 2 குழந்தைங்களும் கையில வச்சுக்கிட்டு சோத்துக்கு வழி இல்லாம நீயும் எங்க அண்ணனும் என் வீட்டு வாசல்ல தான் நின்னீங்க. நீங்க தான் எப்படியாச்சும் எங்களை காப்பாத்தணும்னு சொல்லி என் புருஷன் கால்ல விழுந்தீங்க. அன்னைக்கெல்லாம் இல்லாத மானம் இன்னைக்கு வந்துருச்சா உங்களுக்கு? இன்னைக்கு நீங்க இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கீங்கன்னா, உங்க பிள்ளைகளா காசு மேல மிதக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் அன்னைக்கு ஏன் புருஷன் உங்களுக்கு போட்ட பிச்சை தானே. சாப்பிட்ட கை காயறதுக்குள்ள நாங்க செஞ்ச உதவியும் நீங்க அடைஞ்ச லாபத்தையும் மறந்துட்டு இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. ஏன் பொண்ணை உதறி தள்ளிட்டு வேற ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு நினைக்கிறீங்களா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். புவனேஸ்வரி, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் இல்லன்னு சொல்லல. முதல்ல உள்ள வா. அம்மா உள்ள போனா மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? உன்னை நான் பேசாதன்னு சொன்னேல, இன்னொரு வாட்டி வாயை திறந்தா வாயை தெச்சிருவேன், ஜாக்கிரதை. அம்மா, உன்னால முடிஞ்சா அவங்கள ஒத்துக்க வை, இல்லன்னா விட்டு தள்ளு. அத விட்டுட்டு அப்பாவியான இவ்வளவு போய் திட்டிக்கிட்டு இருக்க. உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, வாங்க உள்ள போய் பேசுவோம். அண்ணி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், காபி தண்ணி சுடு தண்ணி ஒண்ணு வேணா. நீ இங்கே நில்லு. இங்க பாருங்கண்ணே, நான் நேரடியா கேக்குறேன், பதில் சொல்லு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் பொண்ண ஒரு 2 பிள்ளைங்களை ஒருத்தருக்கு கட்டி வைக்கிறேன் நீ எனக்கு வாக்கு கொடுத்தியா இல்லையா? புவனேஸ்வரி, அதெல்லாம் இப்ப எதுக்கு? அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. சின்ன வயசுல ஏதோ நினைப்போம். ஆனா பசங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஆசை அபிப்பிராயம் எல்லாம் இருக்கும்ல. இருக்கும் இல்லன்னு சொல்லாதண்ணே, இருக்கு. எனக்கும் தான் நிறைய ஆசை இருக்கு. இப்ப என்னதான் சொல்ல வர? இதோ பாருண்ணே, அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்ட மாதிரி ஏன் பொண்ண உன் வீட்டு மருமகளாக்கிக்கோ. இந்த கிறுக்கு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அம்மா மாமா என்ன கிறுக்கு பொண்ணுன்னு சொல்றாரு. வாயை மூடு. என்னண்ணே, என் பொண்ண உன் பையனுக்கு கட்டிக்க விருப்பம் இல்லைன்னா உன் பொண்ணை என் பையனுக்கு கொடு. லூசு மாதிரி இருக்கிறவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இம்பாசிபிள். ஏய், இவ்வளவு திமிரா பேசாத. பேசுற என்னடா பண்ணுவ? நீ ஏன்டா நடுவுல வர? வா. நிறுத்துங்க. காலி பண்ணிருவேன், ஜாக்கிரதை. இங்க பாரு புவனேஸ்வரி, உனக்கு நான் கடைசியா சொல்றேன். ஒரு காலத்துல மாமா எனக்கு செஞ்ச உதவிக்காக இப்ப நான் உனக்கு 10 மடங்கு பணம் தர்றேன்.
அதை விட்டுட்டு போயும் இந்த கிறுக்கு பையனை என் மாப்பிள்ளையாக்க மாட்டேன், இந்த பைத்தியம் பிடிச்சவளையும் என் மருமகள் ஆக்கிக்க மாட்டேன், அவ்வளவுதான். அம்மா, பெரிய மாமாவும் கிறுக்கு பொண்ணுன்னு சொல்றாரு. எதுக்குமா? நான் Dress நல்லா தானே போட்டிருக்கேன். வாயை மூடிட்டு வெளியில போய் நில்லுப்போ. என்ன இப்ப என்ன சொன்ன நீ? பணம் கொடுக்கறியா? பொல்லாத பணம். நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நின்னப்போ என் புருஷன் பண்ண உதவிய நீ பணம் கொடுத்து சரி கட்டுறியா?